இஸ்லாமிக்கேங்க 4-5 மணி நேரம் லைனில் நின்று 3000 ரூபா பணம் வாங்கியிருக்கேங்க. சும்மாங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் 500 ரூபா கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் 3-5-6 மணி நேரத்தில் நின்று வாங்கியிருக்கேன். அந்த காசு வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு யோசனை எங்கே போச்சுன்னு, ஆமாங்க நகை தாங்க. 3000 வேலை என்ன நகை எடுத்துட முடியும்? நகை விற்கிற வேலை சும்மா சீனு போகிறா போய் பேசுகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சத்தியமாக கிடையாதுங்க. உண்மையாக நகை தான் எடுத்தேன். இந்த காசு மட்டும் கிடையாதுங்க. மாதம் மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபா தலைவர் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த காசு ஃபஸ்ட்டு மாதமே என் வீட்டுக்காரருக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கு வேணா நீயே வச்சுக்கினாரு. கிட்டத்தட்ட எனக்கு 2 வருஷம் பணம் ஏறிச்சு அந்த அமௌண்ட். ஆனால் இந்த 3000 ரூபா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே தாங்க தலைவர் நிற்கிறாரு. இது வரைக்கும் யாருமே யோசிச்சிடாத ஒன்று செஞ்சாரு பாருங்க. எல்லா மதமும் இணைந்து பொங்கலை கொண்டாடுன்னு சொல்லி ஒரு 3000 ரூபா கொடுத்து கொண்டாடுங்கன்னு சொன்னாரு பாருங்க. அங்கே நிற்கிறாருங்க, வேற லெவலுங்க. இந்த மாதிரிலாம் யோசனை யாருக்கும் உலகத்தில் வராதுங்க. அந்த 3000 வாங்கி நான் 2 கிராம் எடுத்தேங்க. திராவிட மாடலில் எப்பவுமே பெண்களுக்கான உரிமை முன்னுரிமை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது தன்னம்பிக்கையோட பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க பிளஸ்ஸே. இந்த மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் பெண்கள் கொடுத்து இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் மீண்டும் உதயசூரியனே உதிக்கணும். பணம் கொடுத்ததுக்காக மட்டும் இல்லைங்க, பெண்களின் தன்னம்பிக்கையோட தன்மானத்தோட வாழணும்னு சொல்ற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி மட்டும்தான்.